10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.9 செகண்ட்ல தேர்ட் சப்டிவிஷன் இது. sketch the graph of y equal to x squared plus 1 divided by x squared minus 4 அப்படிங்குது. ஓகே, sketch the graph அப்படின்னாவே 10 பாயிண்ட்ஸ் மைண்டு கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சொல்யூஷன் let y equal to f of x equal to x squared plus 1 divided by x squared minus 4. ஓகே, இதில் p by q ஃபார்மில் வந்தது அப்படின்னாவே கீழே டொமைன் பார்க்குறப்ப நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை பாருங்கள். x squared minus 4 அப்படின்னு வந்திருக்கு, அது ஈக்குவல் டு 0 போடு. அப்போ x squared equal to 4, அப்போ x equal to plus or minus 2 அப்படின்னு. ஓகே, அப்போ டினாமினேட்டரில் எக்ஸுக்கு -2 +2 போட்டிங்க அப்படின்னு என்ன ஆகிடும், 0ன்னு வந்து நிற்கும். எனிதிங் பை 0 இன்ஃபினிட்டி. அப்போ கண்டிப்பாக y அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ டொமைன் எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு -2 +2 தவிர வேறு எது போட்டாலும் அந்த ஃபங்க்ஷன் y அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ டொமைன் அப்படிங்கிறது r -2, 2 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டொமைன் அப்படிங்கிறது r -2, 2. ஓகே, ரியல் நம்பரில் -2வையும் 2வையும் தவிர வேறு எந்த பாயிண்ட் எடுத்து எக்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் டொமைன் அப்படிங்கிறது ஒய்யோட வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? ரைட். அப்போ ரேஞ்சு. ஓகே, ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -2, 2 இது ரெண்டையும் தவிர மீதி எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒய் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -∞, அப்படிங்கிறது. சரியா? தேர்ட் பாயிண்ட் சிமெட்ரி அப்படிங்கிறது. சிமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணிங்க, கிவன் கர்வ் பாருங்கள், ஈக்குவேஷன். ஓகே, y equal to x squared plus 1 divided by x squared minus 4. இதில் எக்ஸுக்கு -x போட்டிங்கன்னா என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இங்கேயும் x ஸ்கொயர்டு, டினாமினேட்டர்லையும் x ஸ்கொயர்டு. ஸோ இங்கே எக்ஸுக்கு -x போட்டிங்கன்னா உனக்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. பட் yக்கு -y போட்டிங்கன்னா கர்வ் ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அப்போ என்ன, எக்ஸுக்கு -x போட்டு சேஞ்ச் ஆகாதா? அப்போ சிமெட்ரிக் அபவுட் என்னன்னு சொல்லுவீங்க, y ஆக்சிஸ் அப்படின்னு. ஓகே, அப்போ சிமெட்ரி அப்படிங்கிறது த கர்வ் இஸ் சிமெட்ரிக் அபவுட் y ஆக்சிஸ் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸுக்கு -x போட்டிங்கன்னா கர்வ் ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகலை, அப்படியே கிடைக்குது. அப்போ சிமெட்ரிக் about y axis அப்படிங்கிறது. சரியா? அடுத்து fourth point intercept அப்படிங்கிறது. ஓகே, intercept அப்படின்னா புட் x intercept வேணும்னா புட் y equal to 0 போடுவியா? yக்கு 0 போட்டினா என்ன கிடைக்கும், x squared plus 1 divided by x squared minus 4 equal to 0. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன ஆயிடும் உங்களுக்கு, 0 ஆயிடுமா உங்களுக்கு. x squared plus 1 equal to 0. அப்போ x squared plus 1 equal to 0 அப்படின்னா x squared equal to என்ன கிடைக்கும், -1. அப்போ x equal to plus or minus root of -1 அப்படின்னு கிடைக்கும். ரூட்டுக்குள்ளார மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்னன்னு தெரியும் உனக்கு, ரியல் பார்ட்டில் அது இமேஜினரி அப்படிங்கிறது தெரியும். அப்போ த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அப்போ இமேஜினரி அப்படின்னா அப்போ நோ ரியல் எக்ஸ் வேல்யூ, எக்ஸுக்கு ரியல் வேல்யூ கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நோ எக்ஸ் இன்டர்செப்ட், அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் இல்லை அப்படிங்கிறது மீனிங். சரியா? ரைட். அடுத்து புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. எக்ஸுக்கு 0 போட்டிங்க அப்படின்னா கிவன் ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், இதில் எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும், மேலே நியூமரேட்டரில் 1 வந்து நிற்கும், கீழே டினாமினேட்டரில் -4. அப்போ ஒய் ஈக்குவல் டு -1/4 அப்படின்னு கிடைக்கும். சரியா? புட்டு எக்ஸ் ஈக்குவல் 0 போட்டால் ஒய்க்கு -1/4. அப்போ ஒய் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது -1/4 அப்படிங்கிறது. சரியா? அப்போ பாயிண்ட் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ -1/4. அப்போ 0, -1/4 அப்படின்னு பாயிண்ட் கிடைக்குது. சரிங்களா? ரைட். அப்போ 4 பாயிண்ட் ஓகே ஆச்சு. அடுத்தது 5th பாயிண்ட் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது. ஓகே, கிரிட்டிக்கல் நம்பருக்கு என்ன செய்வீங்க நீங்கள், கிவன்ல ஃபங்க்ஷன் f of x கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுங்க, எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதுதான் கிரிட்டிக்கல் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். அப்போ f of x எழுதியிருக்கிறேன், x squared plus 1 divided by x squared minus 4 அப்படின்னு. ஓகே, f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x. ஓகே, ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா u by v டைப்பில் இருக்குது. u by v க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபார்முலா என்னன்னு தெரியும் உனக்கு, v into u dash minus u into v dash divided by v squared அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது u, கீழே இருக்கிறது v அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ v அப்படியே வச்சுப்பியா, அப்போ x squared -4 அப்படியே வச்சுக்கோ. u-வை டிஃபரன்ஷியேட், u மீன்ஸ் x squared plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் x squared பண்ணால் 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x squared -4 into 2x அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஃபார்முலா அப்படி என்ன போடுவீங்க, மைனஸ் u-வை அப்படியே வச்சுக்கோ, x squared plus 1 அப்படியே வச்சுக்கோங்க, v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணு. v அப்படிங்கிறது என்ன உனக்கு, x squared -4 அப்படிங்கிறது. x squared டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, 4-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு, 2x அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ v u dash minus u
v dash divided by v squared vங்கிறது என்ன x squared minus 4 அதனுடைய whole squared அப்படிங்கிறது சரியா ரைட் இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணலாமா சிம்பிளை பண்ணுங்க 2x into x squared என்ன ஆயிடும் 2x cube னு வரும் minus 4 into 2x என்ன ஆயிடும் minus 8x னு வரும் ஓகே அடுத்து இந்த 2x into x squared அப்படிங்கிறப்ப மைனஸ் இருக்கு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா minus 2x squared minus 1 into 2x மல்டிப்ளை பண்ணா minus 2x divided by x squared minus 4 அதனுடைய whole squared அப்படிங்கிறது சரியா ரைட் இங்க plus 2x cube இருக்கு இங்க minus 2x cube இருக்கு கேன்சல் ஆச்சு அப்படினா ரெண்டு கேன்சல் ஆயிடும் அப்ப ரிமைனிங் minus 10x வருமான்னு பாருங்க minus 8x minus 2x ஆட் பண்ணா minus 10x divided by x squared minus 4 அதனுடைய whole squared அப்படிங்கிறது ஓகே அப்ப f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா கிரிட்டிக்கல் நம்பருக்கு என்ன செய்வீங்க f dash of x equal to 0 அப்ப minus 10x divided by x squared minus 4 அதனுடைய whole squared equal to 0 அப்படினு போடுவீங்களா ரைட் அப்ப எப்படி எழுதலாம் நீங்க minus 10x equal to 0 or 1 divided by x squared minus 4 the whole square equal to 0 அப்படினு போடுவோமா ரைட் அப்ப minus 10x equal to 0 னு எடுத்துக்கங்க minus 10 இந்த சைடு வந்தா 0 by minus 10 ஆடு 0 அப்ப x equal என்ன கிடைக்கும் 0 அப்படினு கிடைக்கும் ஓகேவா அடுத்த பார்ட் என்ன 1 divided by x squared minus 4 அதனுடைய whole squared ஓகே மேல வந்து கான்ஸ்டன்ட் கீழ ஃபங்க்ஷன் வந்தது அப்படினாவே அது does not exist in the case அப்படிங்கிறது ஓகே மேல கான்ஸ்டன்ட் கீழ ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படினாவே அது does not exist in the case அப்ப ஆட்டோமேட்டிக்கா not equal to 0 போடுங்க ஓகே இங்க டினாமினேட்டர்ல x க்கு என்ன போட்டா 0 வரும்னு பாரு ஓகே அப்ப x க்கு +2 போட்டீங்கனாலும் 0 ஆயிடும் -2 போட்டாலும் என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அப்ப f dash of x அப்படிங்கிறது does not exist at x equal to -2 அப்படிங்க plus or minus -2 அப்படிங்கிறது ஓகே f dash of x does not exist at x equal to plus or minus 2 அப்படிங்கிறது அப்ப ஏற்கனவே இங்க x க்கு 0 னு வந்துருச்சு இங்க +2 -2 னு வந்துருச்சு அப்ப கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படினா x வேல்யூ -2 0 2 அப்படினு 3 வேல்யூஸ் கிடைக்குது உங்களுக்கு ஓகே ரைட் இத வச்சு இன்டர்வலை செப்பரேட் பண்ணுங்க நீங்க இன்டர்வல் என்னன்னு தெரியும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது -2 0 2 அப்படிங்கிறது ஓகேவா அப்போ இன்டர்வல்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து -2 அடுத்தது -2, 0 அடுத்து 0ல இருந்து 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 2ல இருந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஓகே ரைட் அப்போ இன்டர்வல்ஸ் எழுதிட்டேன் -∞, -2 -2, 0 0, 2 2, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஓகே சைன் ஆஃப் f dash of x இந்த இன்டர்வலை எனி ஒன் பாயிண்ட் எடுத்து இதில் அப்ளை பண்ணும் f dash of x போடுங்க நீங்க ஓகே அப்ப என்ன எடுத்துக்கலாம் -3 அப்படினு எடுத்துக்கலாமா ரைட் -3 எடுத்தீங்க அப்படினா -10 into -3 என்ன ஆயிடும் அப்படினா பிளஸ் ஆயிடும் உங்களுக்கு ஓகே கீழ x க்கு என்ன அப்ளை பண்ணாலும் சரி நெகட்டிவோ இல்ல பாசிட்டிவ் எது 0 எது வந்தாலுமே ஸ்கொயர்ட் பண்றப்ப என்ன ஆயிடும் அப்படினா பாசிட்டிவ் தான் சோ அப்ப டினாமினேட்டர் கம்பல்சரி என்னதா வரும் பாசிட்டிவ் அப்ப எதை மட்டும் செக் பண்ணா போதும் நியூமரேட்டர்ல வரக்கூடிய இந்த -10x மட்டும் செக் பண்ணிக்கங்க சோ -∞ ல இருந்து -2 இந்த இன்டர்வல்ல போட்டு x க்கு என்ன அப்ளை பண்றீங்க -3 ன்னு போட்டா இந்த என்ன ஆயிடும் உங்களுக்கு ப்ளஸ் வந்துரும் ப்ளஸ் டிவைட் பை டினாமினேட்டர் ஆல்வேஸ் ப்ளஸ் தான் ஸோ அப்போ ப்ளஸ் பை ப்ளஸ் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் அப்போ f dash of x என்ன கிடைக்குது பாசிட்டிவ் அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு கிடைக்குது சரியா ரைட் அடுத்த இன்டர்வல் -2, 0 அப்படிங்கிறது ஓகே அடுத்த இன்டர்வல் -2, 0 ஓகே இந்த இன்டர்வல் என்ன எடுத்துக்கலாம் எக்ஸுக்கு -1 எடுத்துக்கலாமா ரைட் அப்போ -1 போட்டிங்கன்னா -10 into -1 ஆகிடும் +10 வந்து நிற்கும் ஓகே அப்போ மேலே ப்ளஸ் கீழே ஆல்வேஸ் ப்ளஸ்ன்னு சொல்லியாச்சு ப்ளஸ் பை ப்ளஸ் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஸோ அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படிங்கிறது ஓகே அடுத்த இன்டர்வல் 0, 2 0, 2ல எக்ஸுக்கு என்ன எடுக்கலாம் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ இங்கே எக்ஸுக்கு 1 போடுங்க -10 into 1 என்ன ஆகிடும் நியூமரேட்டரில் மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ் மைனஸ் பை ப்ளஸ் என்ன ஆகிடும் மைனஸ் அப்படின்னு இருக்கும் அப்போ நெகட்டிவ் அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படிங்கிறது சரியா அடுத்து 2, இன்ஃபினிட்டி இந்த இன்டர்வலை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு எதாவது 3ன்னு எடுத்துக்கலாமா ஸோ 3 எடுத்தால் -10 into 3 என்ன ஆகிடும் -30 ஓகே அப்போ மைனஸ் வருது நியூமரேட்டர் கீழே பாசிட்டிவ் மைனஸ் பை பாசிட்டிவ் என்ன ஆகிடும் உங்களுக்கு நெகட்டிவ் ஸோ அப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படிங்கிறது ஓகே அப்போ -20, -2ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இந்த இன்டர்வல் -2, 0ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் வருது 0, 2 இந்த இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் 2, இன்ஃபினிட்டிங்கிற இந்த இன்டர்வல்ல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு கிடைக்குது சரியா ரைட் அடுத்தது என்ன லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது ஓகேவா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் இந்த சைனை வச்சு தான் சைன் ஆஃப் f dash of x வச்சு செலக்ட் பண்ணுவோமா ரைட் கிரிட்டிக்கல் நம்பர் பார்த்தீங்கன்னா -2, 0, +2 அப்படிங்கிறது ஓகே இதில் -2வும் +2வும் பார்த்தீங்க அப்படின்னா டொமைனில் கிடையாது கிரிட்டிக்கல் நம்பரில் x வேல்யூ
வேல்யூ -2 0 +2. ஓகே, அப்போ அந்த -2வும் பார்த்தீங்கன்னா +2வும் பார்த்தீங்கன்னா எதில் கிடையாது, டொமைனில் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா, அப்போ -2லையும் +2லையும் உனக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகே, ஆனால் எதில் கிடைக்கும் உங்களுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் x = 0. அப்போ இந்த 0ங்கிற பாயிண்டில் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துலையும் பாருங்கள் sin of f' (x) -2ல் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகலை. ஏன்னா பாசிட்டிவ் ஸோ சேஞ்ச் ஆகலை. ஓகே, அதேமாதிரி +2லையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு நெகட்டிவ் தான் வந்துருக்குது. ஓகேவா, ஸோ f' நெகட்டிவ் டு நெகட்டிவ், அப்போ அதுலேயும் சேஞ்ச் ஆகலை. பட் x வேல்யூ 0 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் கரு சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. அப்போ அங்கே தான் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ரைட். அப்போ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது x = +or -2 இஸ் நாட் இன் த டொமைன் அப்படிங்கிறது. ஓகே, +2 -2 ரெண்டுமே டொமைனில் கிடையாது. அப்போ நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லியாச்சு. டொமைனில் இல்லாதனால நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமா அட் x = +or -2 அப்படின்னு. ஓகே, ரைட். அதே மாதிரி f' சேஞ்சஸ் இட் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது எப்போ, அட் x = 0. அப்போ x = 0ல மேக்ஸிமம் இல்லை மினிமம் ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குமா, ரைட். அப்போ f(x) ஹேஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகிறப்ப f(x) ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் x = 0. ஓகே, f' சேஞ்ச் ஆகுது பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்போ f(x) ஹேஸ் லோக்கல் மேக்ஸிமம் அட் x = 0. ஓகே, ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க, x-க்கு 0 அப்படின்னு கிவன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவீங்களா, ரைட். அப்போ f(0) அப்படின்னு போடுங்க. f(0) அப்படின்னா x² + 1 என்ன ஆகிடும், ஓகே, x-க்கு 0 போடுறப்ப 1 வந்துடும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் x² -4, அங்கே x-க்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா -4. அப்போ f(0) = -1/4 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது -1/4. மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னா x வேல்யூ 0, இங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ -1/4. அப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 0, -1/4 அப்படிங்கிறது. ஓகே, மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகேவா, ரைட். அடுத்தது கான்கேவிட்டி. கான்கேவிட்டி என்ன செய்வீங்க, f" கண்டுபிடிச்சி தட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டு x வேல்யூ கண்டுபிடிப்பீங்க இல்லையா, ரைட். அப்போ f" கண்டுபிடிக்கணுமா, ரைட். இங்கே பாருங்கள் f'(x) இருக்குது -10x / x² -4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்குது. இது பார்த்தீங்கன்னா u/v டைப்பில் இருக்கா, ரைட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துப்பீங்க, v அப்படியே வச்சுட்டு u-வை டிஃபரன்ஷியேட். ஓகே, f'(x) டிஃபரன்ஷியேட் பண்ணால் f'(x) அப்படிங்கிறது கிடைக்கும். f'(x) டிஃபரன்ஷியேட் பண்ணால் f'(x) தட்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, v அப்படியே வச்சுக்கோ x² -4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே வச்சுக்க. மேலே ஓகே u என்ன இருக்குது -10x, அப்போ -10x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -10 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ v u' மைனஸ் u அப்படியே வச்சுக்கோ -10x, v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணு. v என்ன உங்களுக்கு x² -4 ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு பவரை பண்ணுவியா, பவர் என்ன ஆகிடும் முன்னாடி வந்துடும். அப்போ 2 × x² -4 பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணு. அப்போ 2 × x² -4 திரும்ப எகைன் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இங்கே வரக்கூடிய x² -4 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ 2 × x² -4 x² -4 எகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு கிடைக்கும். சரியா, டிவைடு பை, அப்போ v(u' மைனஸ் போட்டாச்சு, அடுத்து v(u') அப்படிங்கிறது டிவைடு பை என்ன உங்களுக்கு v² அப்படின்னு. v என்ன x² -4 அதனுடைய ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு திரும்ப ஒரு ஹோல் ஸ்கொயர் போடுவியா, அப்போ x² -4 ஹோல் ஸ்கொயர், அதுக்கு திரும்ப எகைன் அது v, அதை ஸ்கொயர்டு பண்ணுங்க. ஸ்கொயர்டு பண்ண என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக x² -4 அதனுடைய ஹோல் பவர் 4 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு, ரைட். இப்போ பாருங்கள் மல்டிப்ளை. ஓகே, மேலே காமனாக என்ன வெளியே எடுக்கலான்னு மட்டும் பாரு. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு அப்படின்னா 10 இருக்கா உங்களுக்கு. ஸோ இந்த 10 இங்கே வரக்கூடிய x² -4, ஓகே, இங்கே ஒரு x² -4 இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக என்ன வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா 10 x² -4 வெளியே எடுக்கிறேன். நியூமரேட்டரில் 10 x² -4 என்ன செய்கிறேன் உங்களுக்கு வெளியே எடுக்கிறேன். ஓகே, அப்போ இதில் என்ன வந்துடும் அப்படின்னா -1 இருக்கும், அது வந்துடும். ஒரு x² -4 தான் போயிருக்கு, அப்போ ரிமைனிங் ஒரு x² -4 இருக்கா, அப்போ -x² -4. ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 10 வந்துருச்சா உங்களுக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸு. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2x, இதை வெளியே கொண்டு போயாச்சு. ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸு. இந்த x இன்ட்டு 2 இந்த 2x, அடுத்து இங்கே வரக்கூடிய 2x மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 4x² அப்படிங்கிறது. ஓகேவா, அப்போ டிவைடு பை x² -4 அதனுடைய ஹோல் பவர் 4 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அப்போ இங்கே வரக்கூடிய x² -4யும் இங்கே வரக்கூடிய இந்த இடத்த 4 இதை x² -4 ஹோல் பவர் 4 கேன்சல் பண்ணால் கீழே என்ன கிடைக்கும் x² -4 அதனுடைய
ஹோல் கியூப் அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஹோல் கியூப், இங்கே வரக்கூடிய 10 மட்டும் வச்சுக்கிறேன், உள்ளார மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆடும், +4 +4 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன ஆடும், 3x ஸ்கொயர் +4. அப்போ 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 அதனுடைய ஹோல் கியூப் அப்படிங்கிறது. சரியா? அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வருது, 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 அதனுடைய ஹோல் கியூப் அப்படிங்கிறது. ஓகே ரைட். அடுத்து என்ன செய்வீங்க, கான்கேவிட்டி கண்டுபிடிக்க எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவீங்களா? ரைட். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0. ஓகே ரைட். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப இந்த 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 அது 0 அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா 1 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 த ஹோல் கியூப் அப்படிங்கிறது 0 அப்படின்னு வரும். கரெக்டாக ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 ஈக்குவல் டு 0, இல்லை அப்படின்னா 1 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 ஹோல் கியூப் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. சரியா? ரைட். இங்கே பாருங்கள், 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ஸ்கொயர் +4 அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது. சரியா? 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 ஈக்குவல் டு 0. இந்த 10 இந்த சைடு கொண்டு வந்தீங்க என்ன ஆடும், 0/10 என்ன ஆடும், 0. அப்போ 3x ஸ்கொயர் +4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அப்போ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு +4 எந்த வந்துச்சுன்னா -4. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும், -4/3. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -4/3. ரூட்டுக்குள்ளார என்ன வந்துருச்சு, நெகட்டிவ் வந்துருக்குது. ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வந்துச்சுன்னா தட் இஸ் இமேஜினரி. அப்போ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகே, ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அப்போ நோ ரியல் எக்ஸ் வேல்யூ ரியல் நம்பரில் கிடைக்கல. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக என்னது, இந்த ரூட் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகலை. ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன வந்திருக்கு, 1 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 அதனுடைய ஹோல் கியூப் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். ஆனால் மேலே கான்ஸ்டன்ட் கீழே ஃபங்க்ஷன் வந்துச்சு அப்படின்னாவே இது என்னன்னு சொல்லிக்கிறேன், டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கேஸ். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். சரியா? ரைட். நாட் ஈக்குவல் 0 போட்டு கீழே டினாமினேட்டரை செக் பண்ணுங்கள், என்ன அப்ளை பண்ணால் இங்கே எக்ஸுக்கு என்ன போட்டால் 0 வரும்னு பாருங்கள். எக்ஸுக்கு +2 போட்டாலும் இல்லை -2 போட்டாலும் என்ன ஆகும், டினாமினேட்டர் 0ன்னு வந்து நிற்கும். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு +or-2 அப்படிங்கிறது. ஓகே, இந்த இடத்துல எதுவுமே கிடைக்கல. எக்ஸ் வேல்யூ இமேஜினரி, ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, நோ ரியல் எக்ஸ் வேல்யூன்னு வந்துருச்சு. பட் இங்கே வரக்கூடிய இந்த இடத்துல 1 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 ஹோல் கியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது, +or-2 அப்படின்னு. சரியா? ரைட். அப்போ இன்டர்வல் எழுதலாமா? கான்கேவிட்டி கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க, இந்த எக்ஸை வச்சு இன்டர்வல் செப்பரேட் பண்ணுவியா? ரைட். அப்போ -∞ +∞. எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன வரும், -2 வரும், அப்புறம் தான் +2 வரும். ஓகே, ரியல் நம்பர் சிஸ்டம். ஓகே, ஆர்டர் வைஸ் எடுத்துக்கோங்க. -∞ +∞. எக்ஸ் வேல்யூவில் ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும், -2 வரும், அப்புறம் தான் என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ இன்டர்வல்ஸ் ஆர், இன்டர்வல்ஸ் எப்படி எழுதுவீங்க, -∞ -2 ஒரு இன்டர்வல், -2 +2 ஒரு இன்டர்வல், 2, அப்படிங்கிறது இன்னொரு இன்டர்வல். கரெக்டுங்களா? அப்போ த இன்டர்வல்ஸ் ஆர் -∞, -2, அடுத்து -2, 2, அடுத்து 2, அப்படிங்கிறது. ஓகே ரைட். இன்டர்வல்ஸ் எழுதிக்கிட்டேன், -∞, -2, -2, 2, 2, அப்படின்னு. ஓகே, இதில் டேக் எனி ஒன் எக்ஸ் வேல்யூ எடுத்து எதில் அப்ளை பண்ணுவீங்க, கான்கேவிட்டிக்கு என்ன செய்யணும், எஃப் டபுள் டேஷில் போடணும். சரியா? மோனோடானிசிட்டி அப்படின்னா எஃப் டேஷ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல போடணும். கான்கேவிட்டி அப்படிங்கிறப்ப எதில் அப்ளை பண்ணணும், நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அதில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே ரைட். அப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு இங்கே பாருங்கள், 10 இன்ட்டு 3x ஸ்கொயர் +4 டிவைடு பை எக்ஸ் ஸ்கொயர் -4 அதனுடைய ஹோல் கியூப் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம், -∞ -2ல எனி ஒன் வேல்யூ எடுத்துக்கலாமா, என்ன எடுத்துக்கலாம், -3 எடுத்துக்கலாமா? ரைட். -3 அப்படி இங்கே போடுங்க, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ -3 போட்டால் என்ன ஆகிடும், உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் பாசிட்டிவ். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா -3 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 - 4 5 கியூப் அப்படிங்கிறதும் பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன ஆகிடும், பாசிட்டிவ். எஃப் டபுள் டேஷ் என்ன கிடைக்குது இந்த இன்டர்வலில், பாசிட்டிவ். அப்போ கான்கேவ் அப்வர்டு. ஓகேவா? கான்கேவ் அப்வர்டு அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து என்ன இன்டர்வல், -2, 2. ஓகே, இதில் எது எடுத்துக்கலாம், எக்ஸுக்கு 0 எடுத்துக்கலாமா? ரைட். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா எஃப் டபுள் டேஷில் போடு, 10 இந்த 3x ஸ்கொயர் என்ன ஆகிடும் 0, 10 + 4
4 என்ன ஆகிடும் உங்களுக்கு 40 பாசிட்டிவா. கீழே பாருங்கள் 0 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் 0 -4 அதனுடைய ஹோல் கியூப். டிகிரி பார்த்தீங்கன்னா -4 அதனுடைய ஹோல் கியூப் அப்படின்னு வந்து நிற்கிது. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக டினாமினேட்டர் என்ன கிடைக்கும் மைனஸ் கிடைக்கும். நியூமினேட்டர் ப்ளஸ்ஸு டினாமினேட்டர் மைனஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் நெகட்டிவ் வந்துடும். எஃப் டபுள் டேஷ் அப்படிங்கிறது நெகட்டிவ், அப்போ கான்கேவ் டவுன்வேர்டு அப்படிங்கிறது சரியா. அப்போ -2,2ல் கான்கேவ் டவுன்வேர்டு. அடுத்து 2,∞. டேக் எக்ஸுக்கு என்ன எடுத்துக்கலாம் 3ன்னு எடுத்துக்கலாமா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும் உனக்கு இந்த இடத்துல எஃப் டபுள் டேஷில் அப்ளை பண்ணுங்க. 10 × 3 3² அப்படிங்கிறது வந்து நிற்குமா. ஓகே, அப்போ 3 × 3² அப்படிங்கிறது இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு. ஓகே, 3² அப்படின்னா 9, அப்போ பாசிட்டிவ். மேலே என்ன வந்துடும் எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 போட்டிங்கன்னா 9 - 4 என்ன ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, 9 - 4 5 கியூப். அப்போ மேலேயும் பாசிட்டிவ் கீழே என்ன கிடைக்குது பாசிட்டிவ். அப்போ இந்த இன்டர்வல் என்ன வரும் எஃப் டபுள் டேஷ் அப்படிங்கிறது பாசிட்டிவ். அப்போ கான்கேவ் அப்பர்ட் அப்படிங்கிறது சரியா. ரைட், அப்போ கான்கேவிட்டி பார்த்தீங்கன்னா -∞, -2ல் கான்கேவ் அப்பர்டு, -2,2ல் கான்கேவ் டவுன்வேர்டு, 2,∞ பாசிட்டிவ். அப்போ கான்கேவ் அப்பர்ட் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. ரைட், அப்போ கான்கேவிட்டி கண்டுபிடிச்சாச்சா. ரைட், அடுத்து என்ன உனக்கு பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் முன்னாடியே தெரியும். டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஒரு கர்வு கான்கேவ் அப்பிலிருந்து டவுனுக்கோ டவுன்லேருந்து அப்புக்கோ சேஞ்ச் ஆகிறப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் கிடைக்கும். இந்த கர்வு பார்த்தீங்க அப்படின்னா -20 -2 கான்கேவ் அப்பு, -2,2 இதில் கான்கேவ் டவுன், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது அவங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக எக்ஸ் ஈக்குவல் இந்த -2ல் கண்டிப்பாக என்ன கிடைக்கும் உனக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் எதில் எக்ஸ் ஈக்குவல் 2ங்கிறப்ப சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ -2ங்கிறப்பவும் இந்த கர்வு சேஞ்ச் ஆகுது, அப்புலேருந்து டவுனுக்கு வருது. அதேமாதிரி எக்ஸ் ஈக்குவல் 2 அப்படிங்கிறப்பவும் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அப்பவும் சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் +or-2 அப்படிங்கிறப்ப இந்த கர்வு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனால் எக்ஸ் ஈக்குவல் +2 -2 பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு என்னது இஸ் நாட் இன் த டொமைன். ஓகேவா, இந்த இடத்துல கரு சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் கிடைக்கணும். ஆனால் கரு எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுதுன்னா -2லையும் +2லையும் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஆனால் -2ம் +2ம் டொமைனில் இருக்கா இல்லை. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் +or-2 அப்படிங்கிறது இஸ் நாட் இன் த டொமைன், டொமைனில் கிடையாது. அப்போ டொமைனில் இல்லை அப்படிங்கிறப்ப இங்கே சேஞ்ச் ஆனாலுமே இந்த இடத்துல அப்புலேருந்து டவுன், டவுன்லேருந்து அப்புக்கு சேஞ்ச் ஆனாலுமே இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் +or-2ங்கிறது டொமைனில் இல்லாதனால தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது. புரியுதுங்களா. இங்கே சேஞ்ச் ஆகுது, அப்புலேருந்து டவுன், டவுன்லேருந்து அப்புக்கு சேஞ்ச் ஆகுது. பட் எந்த பாயிண்டில் -2, அடுத்து 2ங்கிற பாயிண்டில். ஆனால் அது ரெண்டுமே எதில் கிடையாது டொமைனில் கிடையாது. அதனால் தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன். ஓகேவா. ரைட், அடுத்து என்ன பாயிண்ட் 9th பாயிண்ட் அசிம்டோட்ஸ். ஓகேவா, அசிம்டோட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் பாருங்கள் f of x = x² + 4 / x² - 4. ஓகே, டினாமினேட்டர் = 0 போடுவியா. x² - 4 = 0 அப்படின்னா x = என்ன கிடைக்கும் +or-2 அப்படின்னு. அப்போ +2க்கு செக் பண்ணு, -2க்கு செக் பண்ணுங்க நீங்கள். ஓகே ரைட், அப்போ லிமிட் x → -2. ஃபஸ்ட்டு -2க்கு செக் பண்ணுறேன். -2 மைனஸுக்கு என்ன வரும்னு பாரு, -2 ப்ளஸுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஓகே, அப்போ லிமிட் x → -2 மைனஸ் f of x அப்படிங்கிறது ஈக்குவல் டு லிமிட் x → -2 மைனஸ் f of x என்னன்னு தெரியும் x² + 1 / x² - 4 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டரில் எக்ஸுக்கு -2 போட்டால் என்ன ஆகும் 0ன்னு வந்து நிற்கும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும் anything by 0 இன்ஃபினிட்டி. பட் -2 மைனஸ்ன்னு வந்திருக்குது இல்லையா, அதனால இங்கே என்ன போட்டுக்கிறீங்க -∞ அப்படின்னு போட்டுக்குங்க. ஓகே, -2 இந்த இடத்துல எக்ஸுக்கு -2 போடுறப்ப இன்ஃபினிட்டி கிடைக்குது. பட் -2 மைனஸ்னு வந்திருக்கனால யூ டேக் என்ன எடுத்துக்கணுங்க -∞ எடுத்துக்கோ. ஓகே, அது லிமிட் x → -2 ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் போடுவீங்க. f of x அப்ளை பண்ணு, கண்டிப்பாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டி தான். பட் -2 மேலே பாருங்கள் ப்ளஸ் வந்துருக்குது, அதனால் என்ன இன்ஃபினிட்டி போட்டுக்கிறீங்க +∞ அப்படின்னு போட்டுக்கோ. ஓகேவா, அப்போ x = -2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு -2 அப்ளை பண்ணுறப்ப y வேல்யூ +or-∞ கிடைக்குது. அப்போ therefore x = -2 is a vertical asymptote அப்படிங்கிறது. ஓகே, x = -2 is a vertical asymptote. ஓகே ரைட், அடுத்து என்ன செக் பண்ணணும் x = 2க்கு செக் பண்ணுமா. ரைட், x = 2 மைனஸ் அதே மாதிரி x = 2 ப்ளஸ் செக் பண்ணுங்க. x → லிமிட் x → 2 மைனஸ் f of x அப்படிங்கிறது. ஓகே, f of xல டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கனால என்ன ஆகிடும் டினாமினேட்டர் 0. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் கிடைக்கும். அப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா 2 -
மைனஸ் வந்திருக்கனால அங்கே என்னென்னு போட்டுக்கிறேன் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஓகேவா, அடுத்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் செக் பண்ணு. எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிட்டி, பட் 2 ப்ளஸ்ன்னு வந்திருக்கனால இங்கே என்ன போட்டுக்கிறீங்க ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுக்கோ. ஓகே, அப்போ எக்ஸுக்கு 2ன்னு அப்ளை பண்ணுறப்ப ஒய் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஈஸியாக வெர்டிக்கல் அசிம்டோட் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த கருவுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது ஒரு வெர்டிக்கல் அசிம்டோட்டாக இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஒரு வெர்டிக்கல் அசிம்டோட்டாக இருக்குது. சரியா, ரைட். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டுக்கிறேன். ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணு. லிமிட் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாவே கிவன் கரு இருக்குது இல்லைங்களா, கிவனில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன உங்களுக்கு நியூமரேட்டரில் x² + 1. ஓகேவா, ரைட். x² + 1 நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு x² காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, x² + 1ல் ஒரு x² என்ன செய்கிறேன் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ x² இன்ட்டு 1 + 1/x² அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு. ஒரு x² + 1ல் x² வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே 1 + 1/x² கிடைக்குமா. அதே மாதிரி கீழே டினாமினேட்டர் என்ன வந்திருக்குது x² - 4, அதில் ஒரு x² காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 - 4/x² அப்படின்னு கிடைக்குமா. ரைட், அப்போ இங்கே வரக்கூடிய x² என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் 1 + 1/x², 1 - 4/x² அப்படிங்கிறது. ஓகேவா, இது ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா லிமிட் இன்ஃபினிட்டின்னு போடுறோம் இல்லையா, இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகே, எனிதிங் பை ஓகே இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா என்னோட வேல்யூ 0 அந்த மாதிரி கொண்டு வரணும். எப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு அப்படின்னாவே அந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக காமனாக ஏதாவது வெளியே எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே 1/x இல்லை 1/x², 1 / சம்திங் நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகே, அப்போ தான் லிமிட்டுக்கு எக்ஸுக்கு இன்ஃபினிட்டின்னு போடுறப்ப 1/∞ என்ன ஆகிடும் 0ன்னு வந்து நிற்கும். அதுக்காக எப்பொழுதுமே லிமிட் வந்து எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னாவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எதையாவது காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக 1/something நீங்கள் கொண்டு வந்துடணும். சரிங்களா, ரைட். அப்போ இங்கே x² வெளியே எடுக்கிறேன், நியூமரேட்டரில் 1 + 1/x² இருக்குது, டினாமினேட்டரில் 1 - 4/x² அப்படின்றது கேன்சல் ஆச்சு அப்படின்னா லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 1 + 1/∞ டிவைடு பை 1 - அப்படின்னு போட்டு என்ன கிடைக்கும் 4/∞ அப்படின்னு சொல்லி வரும் உனக்கு. ஓகே, ரைட், 4/∞ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா, 1 - 4/∞ அப்படின்னு சொல்லி வரும். 1 - 4/∞. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 1/∞ வேல்யூ 0. ஓகே, அடுத்தது 1 - 4/∞ அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ 0. ஓகே, 1/∞, 4/∞ வேல்யூ 0வா, அப்போ 1/1 என்ன ஆகிடும் உனக்கு 1. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி போடுறப்ப ஒய்க்கு என்ன கிடைக்குது ஃபங்க்ஷன் வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ y = 1 அப்படிங்கிறது ஈஸியாக ஹரிஜாண்டல் அசிம்டோட் அப்படிங்கிறது. ஓகே, y = 1 ஈஸியாக ஹரிஜாண்டல் அசிம்டோட் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட், அசிம்டோட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 10th பாயிண்ட் என்ன டயக்ராம். ஓகே, டயக்ராம் ட்ரா பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே வரக்கூடிய ஆரிஜினை நீ ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட், இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பாருங்கள் அசிம்டோட்ஸ் பாரு. அசிம்டோட்ஸ் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் x = -2, x = 2 ரெண்டு வெர்டிக்கல் அசிம்டோட்டா. ரைட், அப்போ x = -2 அப்படிங்கிறது அசிம்டோட். இதை லைன் மார்க் பண்ணிக்கிறேன். x = -2 இங்கே தானே வரும், அப்போ -2 ட்ரா பண்ணிக்கிறேன். x = 2 அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அசிம்டோட்ஸ், அதையும் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி y = 1 அப்படிங்கிறது ஹரிஜாண்டல் அசிம்டோட்ஸ், ஸோ அதையும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா, x = -2, x = +2, y = 1 இது எல்லாமே அசிம்டோட்ஸ், அது எல்லாத்தையும் நான் என்ன ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா, ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கரு எப்படி ட்ரா பண்ண ஆகணும். இந்த இடத்துல பாருங்கள் கான்கேவிட்டியில் -∞ -2 இந்த இன்டர்வலில் என்ன ஆகுது பாசிட்டிவ் கான்கேவ் அப்வர்டு அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ நெகட்டிவில் இருந்து -2 வரைக்கும் -2ல் வராது, ஏன்னா அசிம்டோட்ஸ் அங்கே வராது. -∞ -2 வரைக்கும் அந்த கர்வ் என்ன ஆகுது கான்கேவ் அப்பு அப்படின்னு. ஓகே, கான்கேவ் அப்பு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு மேலே அப்படின்னு அர்த்தம், கான்கேவ் டவுன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே, அதே சமயம் y = 1 அப்படிங்கிறது ஹரிஜாண்டல் அசிம்டோட்ஸ். கரெக்டாக, கான்கேவ் அப்புங்கிறப்ப உனக்கு என்ன ஆகும் உனக்கு கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே, பட் அதே சமயம் y = 1ங்கிறது ஹரிஜாண்டல் அசிம்டோட்ஸ். அப்போ இந்த இதுக்கு மேலே, அதே சமயம் x = -2 இதுவும் அசிம்டோட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கர்வ் ஈக்குவேஷன்ஸ் இப்படி கிடைக்குமான்னு பாருங்கள் ஆரஞ்சு கலரில் ட்ரா பண்ணியிருப்போம். கான்கேவ் அப்பர்டு எங்கே -∞ இருந்து -2 வரைக்கும் கர்வ் என்ன கிடைக்குது கான்கேவ் அப்பர்டு அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள்
-2ல இருந்து 2 ஓகேவா -2, 2. ஸோ அப்போ கான்கேவ் டவுன்வர்ட் அப்படின்னு வருது. கான்கேவ் டவுன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே. அப்போ -2 இங்கே பாருங்கள், இது -2, இது +2, ரெண்டுக்கு நடுவில் கான்கேவ் டவுன்வர்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறேன், கீழே கரு இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அது இல்லாமல் 0, -1/4 அப்படின்னு அந்த கருவோட மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு உனக்கு. சரிங்களா? அப்போ இந்த கரு அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கீழே வருங்குது ஓகே. பட் எங்கே இதாகும் அப்படின்னா மேக்ஸிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருவோட மேக்ஸிமம் பாயிண்ட் 0, -1/4. அப்போ இந்த இடத்துல 0, எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ -1 இங்கே பாயிண்ட் மார்க் ஆகுமா? ரைட். அப்போ இந்த இடத்துல வச்சு டவுன்வேர்டில் உனக்கு கரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதே அப்போட இருந்துச்சுன்னா மேலே போயிருக்கு உங்களுக்கு. ஆனால் இது என்னது டவுன்வேர்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கீழே 0, -1/4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பாயிண்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்டை ட்ரா பண்ணி அதுக்கு கீழே என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்த இன்ட்ரோல் என்னன்னு பாருங்க. 2, அந்த கரு என்ன கிடைக்குது, கான்கேவ் அப்வர்ட் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ 2, எக்ஸ் வேல்யூ 2 இங்கிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். கரெக்டு தானே? ரைட். அப்போ இங்கேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னா அப்போ அப்வர்டுங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயா, அதே சமயம் y = 1ங்கிறது ஹரிஜாண்டல் அசிம்டோட். அப்போ அதை டச் பண்ணாதான் உனக்கு கருவு. அதே சமயம் x = 2 அசிம்டோட் தான், y = 1 அசிம்டோட் தான். அது ரெண்டையும் கரு டச் பண்ணாது. அதே சமயம் அது கான்கேவ் அப்வர்டுங்கிறது. அப்போ கரு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல லைன் கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் ட்ரா பண்ணியிருக்கிறது தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கருவை எப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டியில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்பு டவுன். ஓகே. அதே மாதிரி இந்த இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த கருவட்டமாக ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? கான்கேவ் அப்பு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே, கான்கேவ் டவுன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அசிம்டோட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுது. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அசிம்டோட்ஸ் எல்லாத்தையும் நான் 3 அசிம்டோட்ஸ் வந்துருக்கு, 3ஐயும் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கான்கேவிட்டிக்கான டேபிள் இருக்கு இல்லையா, அதை வச்சு -2ல இருந்து -2 அதை வச்சு என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த இன்டர்வல் இது அசிம்டோட்ஸ், y = 1, இதுவும் அசிம்டோட்ஸ். அப்போ அதே சமயம் அப்வர்டு, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே, அப்போ இங்கே கரு வரும் அப்படின்னு ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? அதே -2ல இருந்து 2 அப்படிங்கிறப்ப உனக்கு கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சிஸ் கீழே தான் அப்படிங்கிறது தெரியும், ஏன்னா கான்கேவ் டவுன்வேர்டு. ஓகேவா? அதே சமயம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னு 0, -1/4ங்கிறது மேக்ஸிமம் பாயிண்ட். அதை மார்க் பண்ணி அதே சமயம் அந்த இடத்துல கான்கேவ் டவுன்வேர்டு அப்படின்னால இந்த பாயிண்ட்டை வச்சு இதான மேக்ஸிமம், இப்போ கண்டிப்பாக கரு கீழே வரும்னு ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா 2லேருந்து இன்ஃபினிட்டிக்கு, 2லேருந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் அப்வர்ட் அப்படின்னு அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்குது. சரியா? 2, கான்கேவ் அப்வர்ட். அப்போ y = 1 அசிம்டோட், இது x = 2 அசிம்டோட். அப்போ அப்வர்டுங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ் மேலே, அப்போ கரு இந்த ஷேப்பில் கிடைக்குது. ஓகேவா?